ஷெர்பா பாக்ஸில் எல்லாருக்கும் நோக்க கைஸ் நேற்று நியூ இயர்க்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபோட அக்கா வந்து பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் ஒய்ஃபு அம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி போயிருந்தோம். சின்ன சகல பெரிய சகல எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஒய்ஃபோட அக்கா பார்த்தீங்கன்னா எங்களுக்காக சூப்பரான டின்னருக்காக தால் பாட்டியை செஞ்சிருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா செம்ம பசினால டின்னர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். வெளியே வந்து பார்த்தா ஒய்ஃபோட அக்காவும் வந்து டின்னர் சாப்பிட்டுருந்தாங்க. எப்படியும் 12 மணிக்குள்ளே டின்னர் கம்ப்ளீட் பண்ணி தீபாவளியில் ஒரே ஒரு மிச்சம் இந்த ஸ்கை ஷாட்டையும் மேலே வானத்தில் பறக்க விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நியூ இயர் கேக் வெட்டாமல் எப்படி ஃபர்ஸ்டே வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் 1 கிலோ வாங்கி வச்சிருந்தோம். எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து கேக் வெட்டின்னு நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி சார்பாக வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். ஃபேமிலியோட நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து எமோஷன், லவ், ஹாப்பினஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியோட வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுங்கள். நானும் ஒய்ஃபு கிஃப்ட் கொடுத்துட்டேன். என்ன ஒரு காமெடினா எல்லாரும் ஒரே கிஃப்ட்டை மாற்றி கொடுத்துருந்தோம். கேக் நான் கட் பண்ணது அப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போனால் நம்ம காலில் வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினோம். என்ன கொடுமை சரவணனது. அதுக்கப்புறம் பட்டாசு வந்து மலையில் நஞ்சலால் வேஸ்ட்டாக போயிடும் சொல்லி அங்கே இருந்த பசங்களே வெடிக்க சொல்லிட்டேன். மணியோ இப்போ 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. ஸோ சூப்பராக நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓலா தான் புக் பண்ணியிருந்தோம். என்ன ஒரு சந்தோஷம்னா வந்து நாங்கள் புக் பண்ண கார்லேயே அண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாட்டுனா போட்டு வைப் பண்ணிட்டே வந்திருந்தாரு. நாங்களும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் போட்ட பாட்டில் வைப் பண்ணிட்டு வீட்டில் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் போல் அம்மா பார்த்தீங்கன்னா ஏஞ்சி சாமிக்கு படைக்கிறதுக்காக ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க. இந்த ஸ்வீட்டோட ரெசிபி வந்து நான் 1 மாதம் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அம்மா செஞ்ச இந்த ஸ்வீட்டை வந்து வீட்டில் சாமி பச்சதுக்கப்புறம் நானும் ஒய்ஃபை ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டோம். எப்போமா வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னைக்கு vlog பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.